அன்பிற்கினியவர்களே, புரிந்து கொண்டேன். எரேமியாவின் ஒப்புதல் பாடல் இது. தனது இறைவாக்கு பணியை தொடங்கிய போது சொந்த உறவினர்களும் நண்பர்களும் ஊராரும் அவருக்கு எதிராக சதி செய்கின்றனர். காரணம், அவரது போதனை சிலை வழிபாடு, அநீதி, போலி பக்தியை எதிர்த்தது. சீர்திருத்தத்தையும் உண்மையான உடன்படிக்கையையும் வலியுறுத்தியது. ஆதாயமில்லை அல்லது தங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாய் அமைகிற தருணங்களில் எதிர்ப்புகள் எழுவது இயல்பு. ஆனால் தேவை புரிந்து கொள்வது. எதிர்ப்பவரையும் எதனால் எதிர்க்கப்படுகிறோம் என்பதையும் விசுவாச கண்கள் கொண்டு புரிந்து கொள்வது. அதை விடுத்து நல்லது செய்வதிலிருந்து பின்வாங்குவதோ பழி வாங்குவதோ ஆண்டவரின் வெளிப்படுத்துதலை மறைத்துவிடும். நல்லது செய்கையில் பொறாமையால் அல்லது தங்களுக்கு ஆதாயமில்லை, ஆபத்து மட்டும்தான் என்று கருதுவதால் நம் சொந்தங்களும் நண்பர்களும் சக ஊழியர்களும் நமக்கெதிராய் சதி செய்யலாம், திட்டமிடலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் நமது புரிதல் பண்பு நம்மை தீர்க்கதரிசியாக உயர்த்துகிறது. இதனால் நாம் அறியாமையில் அல்ல, ஆண்டவரின் ஒளியில் நடக்கிறோம். புரிந்து கொள்வது அறியாமையின் முடிவு மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் புது பிறப்பு. ஜெபிப்போம். ஆண்டவரே, பழிவாங்கும் எண்ணத்தை விலக்கி புரிந்து கொண்டு நல்லவற்றை தொடர எம்மை வழிநடத்தும். ஆமீன்.